ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ராகா கலெக்ஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி குழம்பு. இது வந்து கொங்கு நாட்டில் இட்லியும் தக்காளி குழம்பும் எல்லாத்து வீட்லேயும் செய்வாங்க. நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லிக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷன். வாங்க பார்க்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் வெங்காயம் ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 3 தக்காளி எடுத்துக்கலாம். ரொம்ப தக்காளி போட்டாலும் புளிப்பாயிடும். ஸோ 3 எடுத்தால் போதும். 3 தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் அம்மா சண்டே சண்டே செய்வாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அண்ணாக்கும் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். சண்டே ஆனால் மேக்ஸிமம் இது தான் இருக்கும் வீட்டில். அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் இட்லிக்கு. ஸோ இதுவும் எங்கள் அம்மாவோட ரெசிபி தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கணும். இதில் சம்டைம்ஸ் சில பேர் வந்து இஞ்சி பூண்டெல்லாம் போடுவாங்க. பட் எங்கள் அம்மா போட மாட்டாங்க. இப்படி தான் செய்வாங்க. இந்த மாதிரி சிம்பிளாக தான் பண்ணுவாங்க. ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இட்லி சூடாக வச்சு இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னன்னு சொல்லுங்கள். இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அதிலேயே வந்து மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், தனியாத்தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்குவோம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் காரம் உங்களுக்கு சேர்த்து வேணால் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் பாப்பா சாப்பிட்றனால காரம் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். அப்புறம் தாளிக்கும் போது ஒரு பச்சை மிளகாய் போடுவேன். அதனால் நான் அளவாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கூட காரம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறம் நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து நான் ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். இப்போ தேங்காவையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தேங்காய் போட்டதுக்கப்புறமும் சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. நான் இப்போது இரும்பு சட்டியில் தான் வதக்கிட்டுருக்கேன். ஸோ வதக்கினதுக்கப்புறம் வேறு இதில் பிளேட்டில் மாற்றி ஆற வைக்கணும். நான் இரும்பு சட்டியில் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. அதனால் நான் இப்போ இது வதக்கிட்டு அதுக்கப்புறம் வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்குவேன். இதில் வந்து 2 மிளகும் ஜீரகமும் ஆட் பண்ணுவேன் இப்போது. இப்போ நம்ம 2 மிளகு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா ஆறட்டும். இப்போ அதை அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு நம்ம ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு, நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, இல்லை கடலெண்ணெய் இருந்தால் அதை ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு ஆயில் ஊற்றிட்டு நான் வந்து 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. அதில் கடுகு, உளுந்து, ஜீரகம் இது எல்லாத்தையும் போட்டு பொரிய விட்டுடலாம். கடுகு வெடித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது வெடித்து வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அது வெடித்து வரட்டும். இப்போது கடுகு ஜீரகம்லாம் வெடித்து வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். பச்சை மிளகாய் வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லாட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அரைச்ச பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அரைச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு நல்லா வதக்கிட்டு அதுலேயே தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி கெட்டியாகிருக்கும். இது சீக்கிரம் கெட்டியாகிடும் குழம்பு. அதனால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதில் ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பச்சை வாசம் போட்டும். சைட் பை சைட் நான் இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. இட்லியும் ரெடி. நம்ம குழம்பும் வந்து கொதிச்சு வந்துடுச்சு. கொஞ்சம் மூடி போட்டு வச்சிங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட இட்லியும் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இட்லி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்கவங்க இந்த ரம்பூட்டான் பழம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. நான் கேரளாவில் தான் இது ஆக்சுவலாக பார்த்தேன். மேபி கோயம்புத்தூரில் இருந்திருக்கலாம். நாங்கள் நோட் பண்ணதில்லை. நான் இங்கே கேரளா வந்து தான் பார்த்தேன். இது பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும்.
இது அவளுக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஃப்ரூட்டு. இத பாருங்க, தோல் உரிச்சா இது இந்த மாதிரி இருக்கும். இந்த பழம் இனிப்பா தான் இருக்கு. நம்ம தக்காளி குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.